ஹலோ கைஸ், ஸோ இந்த வீடியோவில் வந்து ஐடிஆர் 4ல் இன்கேஸ் ஐடிஆர் 4 நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஐடிஆர் 4 ஃபைல் பண்ணலாம், இல்லைனா ஐடிஆர் 3 ஃபைல் பண்ணலாம். ஐடிஆர் 4 யார் ஃபைல் பண்ணுவாங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஓனர் இருக்கீங்க, உங்கள் டர்ன் ஓவர் வந்து லெஸ் தென் 2 CR இல்லைனா லெஸ் தென் 50 lakhs இன்கேஸ் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருந்தீங்கன்னா, இல்லைனா லெஸ் தென் 10 வெஹிக்கல் இருந்துச்சுன்னா குட்ஸ் கேரேஜ் வெஹிக்கல், ஸோ நீங்கள் தாராளமாக ஐடிஆர் 4 ஃபைல் பண்ணலாம். ஸோ இதுக்கு சர்டன் டேர்ம் அண்ட் கண்டிஷன் இருக்குது. அது என்னன்னு அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ ஐடிஆர் 4ல் இது 3 இம்பார்ட்டன்ட் செக்ஷன் இருக்குது. இந்த 3 இம்பார்ட்டன்ட் செக்ஷனுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டும் நீங்கள் காமிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் எல்லா எஸ் நோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இன்கம் ஃப்ரம் காஸ்ட் டோட்டல் இன்கமில் வருவீங்க. இங்கே 3 ஹெட்டிங் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் ட்ரேடர் இருந்தீங்கன்னா நீங்கள் 44 AD யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் இருந்தீங்கன்னா 44 ADA யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஒரு குட்ஸ் கேரேஜ் வெஹிக்கல் வச்சுருக்கீங்க, சின்ன யானை இல்லைனா ஹெவி வெஹிக்கல் வச்சுருக்கீங்கன்னா 44 AE யூஸ் பண்ணலாம். பட் இதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. என்ன லிமிட் செக் பண்ணலாம். ஸோ சிம்பிளி கிளிக் ஆன் எடிட். இன்கேஸ் நீங்கள் ஒரு ட்ரேடர்னால் நீங்கள் 44 AD யூஸ் பண்ணலாம். இங்கே ஷோ டீட்டெயில் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் இங்கே கிளிக் ஆன் ஆட். ஸோ இங்கே வந்து நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் என்னது அது செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் கோடு என்னது மீன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மேனுஃபேக்சர் இருந்தீங்கன்னா, மேனுஃபேக்சர் ஒரு பேப்பர் இண்டஸ்ட்ரி இருந்தீங்கன்னா உங்கள் கோடு இது. இதே மாதிரி நிறையா கோட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சைட் ப்ரிப்பரேஷன் ஒர்க், ஆர் ரீட்டைலர் இருக்கீங்க, ரீட்டைலர் ஆஃப் கேன்டீன் ரன் பண்ணுறீங்க, ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறீங்க, ஆர் ஸ்பெஷலைஸ் இன் இன்ஸ்டிடியூட் கிராட்டிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூட் வச்சுருக்கீங்க, ஆர் லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் மாதிரி. சாரி, லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இதில் வராது. ஸோ அதுக்கு வந்து கம்பல்சரி ஐடிஆர் 3 தான் யூஸ் பண்ணணும், ஐடிஆர் 4 யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது ட்ராப் டவுனில் பாருங்கள், உங்களுக்கு இது நீங்கள் எது கரெக்டான மேட்ச் இருக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெட் ஷாப் வச்சுருக்கீங்க, ஸோ ப்ரூனோ பெட் ஷாப், என் டாக் பேர் ப்ரூனோ தான், ஸோ அதனால் அதே பேர் கொடுத்துட்றேன். அண்ட் இதோட ஃபுட் சேல்ஸ், டாக் ஃபுட் சேல்ஸ் பண்ணுறீங்க. ஸோ இது கிளிக் ஆன் சேவ். ஸோ இது பிஸ்னஸ் பேர் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த டாக் ஃபுட் நான் சேல்ஸ் பண்ணிவிட்டு என் டர்ன் ஓவர் செக் பண்ணோம். ஸோ 2023 டர்ன் ஓவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க, அப் டு 3 CR பண்ணிட்டாங்க. பட் இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ 44 ADAக்கு டர்ன் ஓவர் லிமிட் வந்து 2 CR அண்ட் 3 CR எப்போனா இன்கேஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் வந்து மோர் தென் 95% பண்ணணும், லெஸ் தென் 5% வந்து கேஷ் சேல்ஸ் இருக்கணும். மீன்ஸ் நீங்கள் த்ரூ ஜிபே இல்லைனா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா மோர் தென் 95%. ஸோ உங்கள் டர்ன் ஓவர் வந்து 3 CR வச்சுக்கலாம். இல்லை சார் நான் மோர் தென் 50% வந்து கேஷ் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன், ஸோ 5%க்கு மேலே கேஷ் ட்ரான்சாக்ஷன் ஆயிடுச்சுன்னா ஸோ நீங்கள் வந்து 2 CR தான் டர்ன் ஓவர். ஃபார் எக்ஸாம்பிள் என் டர்ன் ஓவர் 2 CR தான். ஃபார் எக்ஸாம்பிள் என் டர்ன் ஓவர் வந்து 1 CR 20 lakhs rupees. இப்போ அந்த 1 CR 1 crore 20 lakhs rupees வந்து நான் எப்படி ரிசீவ் பண்ணியிருக்கேன் அந்த பிரேக்கப் தான் பாயிண்ட் நம்பர் A அண்ட் பாயிண்ட் நம்பர் Bயில் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 50 lakhs வரைக்கும் வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் இருக்குது. ஸோ இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, கிளைண்ட்டோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் வாங்கிடுங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட் வாங்கி செக் பண்ணுங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் ஆயிருக்கு. கேஷ் ட்ரான்சாக்ஷன் வந்து டெய்லி நீங்கள் கேஷில் வாங்கிட்டு பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணிங்கன்னா அது கேஷ் ட்ரான்சாக்ஷன் தான். டைரெக்டாக கிளைண்ட்டு வந்து உங்கள் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் நெட் பேங்கிங். ஓகே, ஸோ கேஷ் ட்ரான்சாக்ஷன் சப்போஸ் 70 lakhs வரைக்கும் கேஷ் ட்ரான்சாக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இது கொடுத்துருங்க. இப்போது டோட்டல் டர்ன் ஓவர் வந்து 1 crore 20 lakh rupee. நான் இப்போ இங்கே இது வந்து உங்கள் 1 crore 20 lakhs rupees வந்து டோட்டல் டர்ன் ஓவர். இதில் 100% உங்கள் செலவும் இருக்கலாம். நீங்கள் ஃபுட்டு வாங்குவீங்க, ஒரு ஷோரூம் வச்சுருப்பீங்க, வேலைக்கு ஆள் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து நியர்லி 80% வரைக்கும் எக்ஸ்பென்சஸ் போகுது. ஸோ இதில் 80% பார்த்தீங்கன்னா அரௌண்ட் டோட்டல் டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 1 crore 20 lakhs. இப்போ 1 crore 20 lakhஸில் செலவு கண்டிப்பாக நான் ஆஃபீஸ் வச்சுருப்பேன், ஷோரூம் வச்சுருப்பேன், மேன் பவர் சப்ளை வச்சுருப்பேன், ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுவேன். என் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 80% வரைக்கும் செலவாகும், 20% எனக்கு ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இதில் 80% பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 96 lakhs வரும்னு நினைக்கிறேன். ப்ராஃபிட் வந்து 24 lakhs. ஸோ அந்த 24 lakhs வந்து இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் நெட் பேங்கிங் பண்ணியிருக்கீங்க, ஸோ இங்கே ப்ராஃபிட் எப்படி காமிக்கணும்னா இங்கே வந்து பாயிண்ட் Aயில் வந்து 6% வரைக்கும், மேக்ஸிமம் மினிமம் 6%. ஸோ இதில் 6% காமிக்கலாம் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனில். அண்ட் கேஷ் ட்ரான்சாக்ஷன் எவ்வளோ பண்ணியிருக்கீங்களோ மினிமம் 8% காமிக்கலாம். இதில் இன்னொரு வேர்டு இருக்குது, விச் எவர் இஸ் ஹையர். மீன்ஸ் இப்போ நான் சொன்னேன்ல 80% வரைக்கும் செலவு இருக்குது, 20% ப்ராஃபிட் இருக்குது. ஸோ 20% ப்ராஃபிட் இருந்தால் நீங்கள் 20% காமிக்கணும். அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் தயவு சேர்ந்து இதில் 6% காமிச்சிருங்க, இதில் 8% காமிச்சிட்டு அப்படி ஃபைல் பண்ண வேணாம். ஸோ தெர் இஸ் எ சான்சஸ் தட் யூ வில் கெட் எ நோட்டீஸ் ஆல்சோ. ஸோ எப்போவுமே 6% இருந்தாலும் 6% இங்கே காமிக்க சொன்னாலும் இங்கே விச் எவர் இஸ் ஹையர்
மென்ஷன் பண்ணிங்க. ஸோ கொஞ்சம் அதிகமாக காமிச்சிருங்க. 6% பதிலாக 10% காமிச்சிருங்க. இங்கே 8% கேட்டிருக்காங்களா, ஒரு இதில் ஒரு 12% 15% வரைக்கும் காமிச்சிருங்க. டெஃபினெட்லி கிளைண்ட் வந்து 20% ப்ராஃபிட்னா 20% காமிக்க மாட்டாங்க. ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கோ ஆக்சுவல் இன்கேஸ் 20% காமிக்கணும் 20% காமிச்சிக்கலாம். ஸோ லெஸ் தென் 7 lakhsக்குள்ளே வந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் காமிச்சிடலாம், ஏன்னா டேக்ஸே வராது. ஸோ இதில் வந்து கேல்குலேஷன் பண்ணி எத்தனை பர்சன்ட் காமிக்கிறீங்கிற பார்ப்போம். ஸோ 6%, இதில் 6% போட்டிங்கன்னா ஐ திங்க் அரௌண்ட் 3 lakhs வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். 10%னா 5 lakhs, 5 lakhsக்கு பாதி 2,50,000, ஸோ அரௌண்ட் 3 lakhs வருது 6%னா. அண்ட் அதே வந்து இதில் வந்து 8%னா அரௌண்ட் 5,60,000 வரும். 3 lakh and 5,60,000. ஸோ எக்ஸாக்ட்லி 6%, 8% காமிச்சா 8,60,000 வருது. இது டேக்ஸபிள் இன்கம்ல தான் வருது. ஸோ இவர் ஆக்சுவல் ப்ராஃபிட் எவ்வளோ 24 lakhs, இதில் 20% பார்த்தா 24 lakhs. பட் இங்கே காமிக்கிறது எவ்வளோ 8,60,000, விச் இஸ் நாட் கரெக்ட். ஸோ விச் எவர் இஸ் ஹையர் காமிக்கணும். ஸோ 24 lakhs தான் ஆக்சுவலி காமிக்கணும். பட் எந்த கிளைண்ட்டுமே காமிக்க மாட்டாங்க பிகாஸ் ஆஃப் டேக்ஸ் பேபிள். ஸோ டேக்ஸ் பே பண்ணணுனால கிளைண்ட் வந்து இல்லைங்க இவ்வளோ காமிக்க வேணாம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அட்லீஸ்ட் 3 lakh காமிக்காமல் இதோட கொஞ்சம் அதிகமாக காமிச்சிருங்க. ஸோ இதில் வந்து 10% பார்த்தீங்கன்னா 5 lakhs வரைக்கும் வரும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 10% ஆச்சு காமிச்சிருங்க. ஸோ 10% காமிச்சா 5 lakhs வருது. அதோட கொஞ்சம் கம்மியாக காமிச்சிடலாம். ஸோ 4 lakhs நான் காமிச்சிடுறேன். அண்ட் அதே மாதிரி இங்கேயும் ஒரு 10%னா 7 lakhs வருது. ஆனால் இங்கே இது இருக்குது. ஸோ 6,50,000 காமிச்சிடுறேன். ஸோ அரௌண்ட் 10 lakhs, பாதிக்கு பாதி தான் காமிச்சிருக்கேன். ஸோ ஹோப் உங்களுக்கு வந்து 44ADன்னா என்ன புரிஞ்சிருக்கும், அதோட டர்ன் ஓவர் லிமிட் எவ்வளோன்னு புரிஞ்சிருக்கும். பெட் அண்ட் மினிமம் நெட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ காமிக்கணும் அதுவும் புரிஞ்சிருக்கும். பட் மினிமம் ஆர் விச் எவர் இஸ் ஆக்சுவல், விச் எவர் இஸ் ஹையர் அதுதான் காமிக்கணும். ஸோ இது ஒரு கேஸு. நெக்ஸ்ட் கேஸ் 44AD. ஸோ யாராச்சும் ஒரு ப்ரொஃபஷனல் இருக்காங்க, ஸோ ப்ரொஃபஷனலோ டாக்டரோ லாயரோ, ஸோ அந்த மாதிரி கேஸில் வந்து ஸோ சிம்பிளி கிளிக் ஆன் என்ன பிஸ்னஸோ அது கொடுத்துருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர், டேட்டா ப்ராசஸர், ஐடி செக்டர், பிபிஓ, மெயின்டெனன்ஸ் பண்ணுறவர், லீகல், அக்கௌண்டன்ட், டேக்ஸ் கன்சல்டன்ட், ஸோ இன்ஜினியர், டாக்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறையா கேசஸ் இருக்குது. ஸோ ஒரு தடவை நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள் இதில், ஸோ தட் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேஸில் ஆல்ரெடி ஒரு இன்ஜினியரை செலக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதோட டர்ன் ஓவர் லிமிட் பார்த்தீங்கன்னா 50 lakhs. அண்ட் 50 lakhs 2023 பட்ஜெட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப் டு 75 lakhஸும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்கேஸ் வந்து நீங்கள் மோர் தென் 95% வரைக்கும் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் என் டர்ன் ஓவர் வந்து 60 lakhs. 60 lakhஸில் வந்து 5% பார்த்தா அரௌண்ட் 3 lakhs. ஸோ விச் மீன் மோர் தென் 57 lakhs வந்து நான் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 58 lakhs வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் இருக்குது. அண்ட் ரிமைனிங் 2 lakhs வந்து கேஷ் ட்ரான்சாக்ஷன் இருக்குது. தென் இட்ஸ் ஓகே. பட் இங்கே வந்து 55 lakhs கேஷ் ட்ரான்சாக்ஷன் இருக்குது, 55 lakhs ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் இருக்குது, அண்ட் 5 lakhs வந்து கேஷ் ட்ரான்சாக்ஷன் இருக்குது. தென் யூ ஆர் நாட் எலிஜிபிள். ஸோ இஃப் யூ ட்ரை டு சேவ் தென் யூ கேன் சி சம் எரர் யூ வில் கெட். ஸோ அப் டு 50 lakhs இன்கேஸ் வந்து 50 lakhs வரைக்கும் டர்ன் ஓவர். பட் 75 lakhs போகணுன்னா மோர் தென் 95% வந்து நீங்கள் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ தட்ஸ் த திங். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என் டர்ன் ஓவர் வந்து 40 lakhs, 40 lakhs, 30 lakhs வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் இருக்குது. அண்ட் 2 lakhs வரைக்கும், 5 lakhs வரைக்கும் இது இருக்குது. 5 lakhs கூட வேணால் 10 lakhs வச்சிடலாம், கேஷ் ட்ரான்சாக்ஷன் இருக்குது. ஸோ டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 40 lakhs. 40 lakhஸில் 30 lakhs ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் இருக்குது, 10 lakhs வந்து கேஷ் ட்ரான்சாக்ஷன் இருக்குது. ஸோ இப்போ இங்கே ப்ராஃபிட் எப்படி காமிக்கிறது? ஸோ 44ADயில் வந்து 6%, 8% காமிச்சோம். 44ADA வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, ஸோ ப்ரொஃபஷனல். ஸோ அவங்களுக்கு வந்து ஆக்ட் பிரகாரம் என்ன நினைக்கிறாங்கன்னா மோர் தென் 50% ப்ராஃபிட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டேக்ஸ் கன்சல்டன்ட்டு, எனக்கு வந்து 40 lakhs வரைக்கும் டர்ன் ஓவர் ஆயிருக்குன்னா டெஃபினெட்லி என் ப்ராஃபிட் வந்து மோர் தென் 50% இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 60% இருக்குது. ஸோ நான் 60% காமிக்கவா 50% காமிக்கவா? இன்கேஸ் நீங்கள் 50% காமிங்க சொன்னாங்கன்னா இங்கே வந்து ஆக்ட் என்ன சொல்கிறாங்கன்னா விச் எவர் இஸ் ஹையர். ஸோ இப்போ இதில் 50% வந்து 20 lakhs இருக்குது. பட் எக்ஸாக்டாக 20 lakhs காமிக்கணுமா? நான் சொல்வேன் 51ஓ 52ஓ 53ஓ கொஞ்சம் அதிகமாக காமிச்சிருங்க. ஸோ 20 lakhsக்கு பதிலாக நான் 22,500 அந்த மாதிரி காமிச்சிடுறேன். ஸோ தட்ஸ் மீன் மை ஆக்சுவல் ப்ராஃபிட் இஸ் 22 lakhs. ஸோ எக்ஸாக்டாக 50% காமிக்காமல் கொஞ்சம் அதிகமாக காமிக்கிறோம். ஸோ இது வந்து 44ADA. ஸோ 44ADA 50%. ஸோ இதில் வந்து டர்ன் ஓவர் வந்து 50 lakhs அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்து 50%.
50% ஆர் விச் எவர் இஸ் ஹையர் அது காமிக்கணும். இதுக்கு கம்மியாக காமிக்கணும்னு காமிச்சிக்கலாம். பட் ITR 3 ஃபைல் பண்ணணும்னா டேக்ஸ் ஆடிட்டில் வந்துடும். 44AB டேக்ஸ் ஆடிட் கேஸில் வந்துடும். ஸோ அப்படி நீங்கள் கட்டுறதுக்கு ரெடினா நீங்கள் தாராளமாக ஃபைல் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் செக்ஷன் வந்து 44AE. ஸோ 44AE வந்து குட்ஸ் அண்ட் கேரேஜ் வெஹிக்கல். அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஒரு டேக்ஸ் கன்சல்டண்ட்டோ இல்லைனா அக்கௌண்டண்ட்டோ இல்லைனா லேர்ன் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கள் இன்கம் டேக்ஸ் கோர்ஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து ITR 1லேருந்து ITR 4 வரைக்கும் ITR U, ரெக்டிஃபிகேஷன், பிலேட்டட் ரிட்டர்ன் இது எல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துரும், ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ இருக்கும், லைவ் செஷன் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அது கூட நீங்கள் வாட்ச் பண்ணலாம். சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 2500. இதோட உங்களுக்கு போனஸ் வந்து TDSோட லைவ் செஷன் நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இன்கம் டேக்ஸ்க்கும் லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணுறோம், TDSக்கும் லைவ் செஷன் பண்ணுறோம். ஸோ ரெண்டுமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், இல்லைன்னா என் வாட்ஸ்அப் நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன். இதுக்கு நீங்கள் மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் ஷேர் பண்ணிடுறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு ஏதாச்சும் கோர்ஸ் ரிலேட்டட் கொஷின் இருந்துச்சுன்னா இதுக்கும் நீங்கள் மெசேஜ் போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து மினிமம் 10 vehicles less than 10 vehicles இருக்கணும். ஸோ நாட் எக்ஸிட்டிங் மோர் தென் 10 vehicles. ஸோ இதில் ப்ராஃபிட் வந்து 50%, 6%, 8% அப்படி கிடையாது. பர் வெஹிக்கல் கான்செப்ட் இருக்குது இதில். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பிஸ்னஸ் என்னது அது கொடுத்துருங்க, பர் வெஹிக்கல் வைஸ் நீங்கள் டீட்டெயில் கொடுக்கணும். அண்ட் ஹையராக என்ன இருக்குது அது கொடுத்துருங்க. ஸோ இதோட கேல்குலேஷன் எப்படி வரும் ஒரு தடவை இந்த PPTயில் பார்த்துக்கலாம். 4480 பற்றி பேசிட்டோம், 22 CR அண்ட் 8% 6%. 4480A வந்து 50 lakhs வரைக்கும் டர்ன் ஓவர், 50% வரைக்கும் காமிச்சிக்கலாம். அண்ட் ட்ரக் அண்ட் வெஹிக்கல் வந்து ஸோ 44AE பார்த்தீங்கன்னா மோர் தென் 12 kg வெஹிக்கல் இருந்துச்சுன்னா ஹெவி வெஹிக்கல் சொல்லுவோம். அண்ட் லெஸ் தென் அதுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா சின்ன யானை. ஸோ அதுக்கு டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வண்டி வெயிட் வந்து 15 ton விச் மீன் 15 kg. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பர் கேஜிக்கு வந்து 1000 rupees நீங்கள் பே பண்ணணும். ஸோ உங்கள் வெஹிக்கல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 15,000. ஸோ 15 into 1000. ஸோ பர் டர்னுக்கு வந்து 1000. ஸோ 15க்குன்னா 15,000 rupees. ஸோ பர் மந்த் வந்து 15,000. இன்கேஸ் நீங்கள் ஒரு வெஹிக்கல் வச்சுருந்தீங்கன்னா 15,000 பர் மந்த். ஸோ 12 month இன்டூ பண்ணிங்கன்னா 1,80,000. அதே 10 வெஹிக்கல் வச்சுருந்தீங்கன்னா 18 lakhs வரைக்கும் வந்துடும். இதே சின்ன வெஹிக்கல்னா கான்செப்ட் வந்து 7,500 பர் வெஹிக்கல். இதே வந்து ஒரு 10 வெஹிக்கல் வச்சுருக்கேன்னா 10 into 7,500 75,000 into 12 பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதோ அது வந்து உங்கள் டர்ன் ஓவர். ஸோ அந்த டர்ன் ஓவர் டேட்டா தான் நீங்கள் வந்து இங்கே காமிக்கணும். ஸோ 18 lakhsனால் 18 lakhs காமிச்சிடுங்க. 7,500 into 5 vehiclesோட மல்டிப்ளை பண்ணுங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் நீங்கள் இங்கே காமிச்சிடலாம். ஸோ 44AEயோட 10 vehicle கெப்பாசிட்டி பேஸ் வந்து 1000 rupees per kg. சின்ன வண்டினா 7,500 per month. ஓகே, ஸோ இந்த பேஸில் இந்த 3 செக்ஷன் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதோட பேஸில் எப்படி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது, ITR 4 ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுறது அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டக்ட் பண்ணுறேன். அதில் வந்து இந்த ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் 26AS தென் GST போர்ட்டலோட கம்பேரிசன் பண்ணி எப்படி பண்ணுறது, ஸோ அது ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவோம் அதில்.